ஒரு சிறிய கிராமத்தில் ரஹீம் என்ற பையன் இருந்தான். அவன் படிப்பை மிகவும் விரும்பினான். ஆனால் வீடு மிகவும் ஏழையாக இருந்தது. இரவில் படிக்க ஒரு விளக்கு கூட இல்லை. அம்மா வேலைக்கு போய் சம்பாதிப்பதெல்லாம் உணவு, வீட்டு செலவுகளுக்கே போய்விடும். ஒரு நாள் ரஹீம் பள்ளியிலிருந்து வரும்போது அவரது ஆசிரியர் சொன்னார், "வெற்றி பணத்தால் இல்லை ரஹீம், முயற்சியால் கிடைக்கும்." அந்த வார்த்தை ரஹீமின் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அன்று இரவே அம்மா வேலை முடிந்து வந்ததும் ரஹீம் கேட்டான், "அம்மா, எனக்கு ஒளி வேண்டும், நான் படிக்கணும்." அம்மா சிரித்தார். "என்னிடம் பணம் இல்லை தம்பி, ஆனால் உன் மனதிலுள்ள தீயே பெரிய விளக்கு." அது ரஹீமுக்கு பெரிய தைரியம். அவன் பழைய டின் பாட்டில்களும் கண்ணாடி துண்டுகளும் சேர்த்து ஒரு சின்ன சோலார் விளக்கு போல ஒரு கருவி செய்யத் தொடங்கினான். தினமும் பள்ளிக்கு பிறகு அவன் முயற்சி செய்து பார்த்தான். எத்தனை முறை செய்தாலும் கருவி வேலை செய்யவில்லை. ஒரு நாள் அம்மா குவையட்லி பார்த்து கொண்டிருந்தார். "எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்து நிக்கிறதுதான் வெற்றி" என்று அம்மா மெதுவாக சொன்னார். அந்த வார்த்தை ரஹீமுக்கு இன்னும் பலம் கொடுத்தது. அவன் மீண்டும் முயன்றான், மீண்டும் முயன்றான். பல நாள்களுக்கு பிறகு ஒரு காலை அவன் செய்த சோலார் கருவியில் ஒளி மின்னியது. அவன் கண்ணில் நீர் வழிந்தது. "அம்மா, இது ஒளி அல்ல, நீங்க கொடுத்த தைரியம்தான் பிரகாசிக்கிறது." அம்மா அவனை கட்டியணைத்தார். "நீ ஒளியை கண்டுபிடிக்கவில்லை ரஹீம், உன் வாழ்க்கையையும் ஒளிமயமாக்கிட்டே." அந்த இரவு முதல் ரஹீம் சோலார் விளக்கின் ஒளியில் படிக்க ஆரம்பித்தான். சில ஆண்டுகளுக்கு பிறகு அதே ரஹீம் ஒரு என்ஜினியராக வளர்ந்து தனது கிராமத்துக்கு இலவச சோலார் விளக்குகள் வழங்கினார். அவன் சொன்ன ஒரே ஒன்று, "வெற்றி ஒரு பெரிய படி இல்லை, ஒவ்வொரு நாள் ஒரு சிறிய முயற்சி மட்டும்."